Welcome to my channel Smart Investment Tips by Dr. Anandan. In this video, we are going to discuss about SIP, Systematic Investment Plan. SIPங்கிறது பொதுவாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த வீடியோவில் SIP எவ்வாறு செயல்படுகிறது, SIPயில் நன்மைகள் என்ன, SIPயில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், SIP அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, SIPக்கும் ஆர்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, SIPக்கும் லம்சம் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த மிஸ்டேக் எல்லாம் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபினா என்ன? ஹவு டஸ் எஸ்ஐபி ஒர்க்ஸ்? எஸ்ஐபி எவ்வாறு செயல்படுகிறது? பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்ஐபி. எஸ்ஐபி ஃபார் பிகினர்ஸ். How to start SIP in mutual fund. Mutual fund la SIP தொடங்குவது எப்படி? SIP investment tips. Golden rules of SIP. SIP rupee cost averaging அப்படின்னா என்ன? SIP versus lump sum. SIP versus RD. Types of SIP. What is step up SIP? Daily SIP. தினசரி SIPனா என்ன? காமன் மிஸ்டேக் டு அவாய்ட் இன் எஸ்ஐபி. எஸ்ஐபியில் செய்யக்கூடாத தவறுகள். எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இதில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். Information provided in this video is for educational and information purpose only. It is not intended as investment advice or recommendation to buy or sell any financial instruments. இந்த வீடியோ தகவலுக்காகவும் புரிவதற்காக மட்டுமே பரிந்துரை அல்ல. This is small quote. Small daily savings can grow into big financial freedom. தினசரி சிறிய சேமிப்பு பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய நிதி சுதந்திரத்தை அளிக்கும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அறிமுகம். Introduction. SIP. SIP is a smart way to invest small amounts regularly in mutual funds to build wealth over time. SIP மியூச்சுவல் ஃபண்டில் சிறிய தொகையை சீராக முதலீடு செய்து காலப்போக்கில் செல்வத்தை உருவாக்கக்கூடிய புத்திசாலித்தனமான வழியாகும். கான்செப்ட் ஆஃப் SIP. ஸ்மால் ரெகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிக் வெல்த் இன் லாங் டேர்ம். சிறிய சீரான முதலீடு நீண்ட காலத்தில் பெரிய செல்வத்தை நமக்கு கொடுக்கும். Why SIP is important? SIP எதனால் முக்கியம்? ஈஸி டு ஸ்டார்ட் வித் லோ அமௌண்ட். சின்ன தொகையிலே தொடங்கலாம். ஒரு 500 இருந்தால் கூட எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். பில்ட் ஃபைனான்சியல் டிசிப்ளின். எவ்ரி மந்த் நம்ம ஃபிக்ஸட் ரேட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நான் நிதி கட்டுப்பாட்டு இது வளர்க்கும். ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்வீனியன்ட். எளிமையானது, வசதியானது. எவ்வளோ அமௌண்ட் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணலாம். அது மாதிரி நிறையா கன்வீனியன்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்ஐபி. எஸ்ஐபியோட பலன்கள் என்ன? ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். ரூபாய் செலவின் சராசரி பலன் நமக்கு கிடைக்கும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். வட்டிக்கு மேலே வட்டி கிடைக்கும். வெல்த் கிரியேஷன் ஃபார் ஃபியூச்சர். எதிர்காலத்தில் பெரிய செலவத்தை உருவாக்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாட் இஸ் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்? In SIP, you invest fixed amount regularly. For example, invest 5,000 per month. நீங்கள் நிறந்த ஒரு மாதம் 5,000 ரெகுலராக முதலீடு செய்கிறீங்க. when market is low, same 5,000 buy more units. மார்க்கெட் கீழே இருக்கும்போது 5,000 நம்ம அதிக யூனிட் கிடைக்கும். when market is high, same SIP buy fewer unit. மார்க்கெட் அதிக விலையாக இருக்கும்போது குறைவான யூனிட் தான் வாங்கும். ஓவர் தி டைம் ஆவரேஜ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பெர் யூனிட் பிகம் லோயர். ஸோ நீண்ட காலத்தில் நான் வாங்கக்கூடிய சராசரி விலை குறைவாகவே நமக்கு கிடைக்கும். திஸ் வே SIP மேக் பெனிஃபிட் ஆஃப் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தட் இஸ் வாலட்டிலிட்டி. சந்தை ஏற்றத்தாழ்வுகளை SIP நமக்கு சாதகமாக்கும். அதாவது சந்தை ஒரு கோடு மாதிரி நேரம் ஏறதை விட கீழே மேலே போகும்போது SIPயில் நம்ம பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மந்த்து நமக்கு 50 ரூபா இருக்குது. NAV மியூச்சுவல் ஃபண்ட் NAV நெட் அசெட் வேல்யூ. ஒரு யூனிட் 50 ரூபாய்க்கு வாங்குவோம். ஸோ நமக்கு 100 யூனிட் கிடைக்கும். ஸோ அடுத்த மாதம் 40 ரூபாய்க்கு குறைஞ்சிருது மார்க்கெட் குறையிறதுனால. ஸோ நமக்கு 125 யூனிட் கிடைக்கும் அதே 5,000 ரூபாய்க்கு. அதுக்கு மாதம் மார்க்கெட்டில் NAV அது 60 ரூபா ஆகிடுது. நமக்கு 83 யூனிட் கிடைக்கும். ஸோ நம்ம டோட்டலாக 3 மாதத்தில் பண்ண முதலீடு 15,000 ரூபா. மொத்த யூனிட் நமக்கு கிடைச்சது 308. ஆவரேஜ் ப்ரைஸ் ஆக்சுவலாக ஆவரேஜ் ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆனால் நமக்கு 48 ரூபா 70 பைசா கிடைச்சிருக்கு. ஸோ ஆவரேஜ் NAV 50 ரூபாய் விட நமக்கு கம்மியான விலைக்கு SIPயில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்ஷார்ட், காஸ்ட் ஆவரேஜ் மீன்ஸ் பையிங் மோர் அண்ட் சீப்.
லெஸ் வென் காஸ்ட்லி, ரெடியூசிங் ஆவரேஜ் ப்ரைஸ். அதாவது மார்க்கெட் சீப்பாக இருக்கும்போது அதிக யூனிட்டையும் மார்க்கெட் காஸ்ட்லியாக இருக்கும்போது குறைவாக வாங்கறதுனால நமக்கு வந்து ஆவரேஜ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து குறையும். ஹவு டு ஸ்டார்ட் எஸ்ஐபி? எஸ்ஐபி தொடங்குவது எப்படி? சூஸ் ஏ மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். நிறைய ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HDFC மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், SBI மியூச்சுவல் ஃபண்ட், LIC மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏதோ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணுங்கள். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஃபண்ட் ஸ்கீம் செலக்ட் பண்ணுங்கள். லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், அது மாதிரி நிறைய ஃபண்ட் இருக்குது. அதான் ஏதோ ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள். டிசைட் அமௌண்ட் அண்ட் டேட். நமக்கு ஒரு 10,000 போடணும்னா 10,000 செலக்ட் பண்ணுங்கள். டேட் வந்து எவ்ரி மந்த் ஒரு 5ஆம் தேதி நமக்கு கன்வீனியன்ட்னா 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பேங்க்கோட லிங்க் பண்ணணும். பேங்க்கோட IFSC கோட், அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து பேங்க்கோட லிங்க் பண்ணிட்டோம்னா ஆட்டோ பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா மாதம் மாதம் பேங்க் வந்து போயிடும். இந்த பிக்சரில் வந்து ஸ்டெப் 1 KYC கம்ப்ளைண்ட். வழக்கம் போல் ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கேட்பாங்க. KYC அப்டேட் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி எந்த ஃபண்ட் ஹவுஸ், அதில் எந்த ஸ்கீம், அப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இப்போ ஆன்லைன் மூலயமா நிறைய சப்மிட் பண்ண முடியும். அடுத்து பேமெண்ட்டு. பேங்க் லிங்க் பண்ணி பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோ பே கொடுத்துட்டோம்னா எவ்ரி மந்த் அந்த டேட்டில் மியூச்சுவல் ஃபண்டு பேங்க் அக்கௌண்ட் வந்து போயிடும். எக்ஸாம்பிள் கால்குலேஷன். மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ தான் கிடைக்கும், மியூச்சுவல் எவ்வளோ தான் கிடைக்கும் SIPயில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சுமாரான கால்குலேஷன் தான். ஒரு 10,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 26 வருஷத்துக்கு பண்ணுறோம். 26 வருஷம் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 30 வயசு ஸ்டார்ட் பண்ணோம்னா 56 வயசுல முடிஞ்சிடும். ஸோ 12% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா இட் கேன் கிவ் இட் டு 2.15 crore. ஆக்சுவலி அமௌண்ட் இன்வெஸ்டட் இஸ் 13.2 lakhs. மாதம் 10,000 ரூபா 26 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அனுமானமாக 12 வருஷம் வருமானம் கொடுத்துன்னு வச்சிட்டோம்னா நமக்கு 2,15 லட்சம் ரூபா கிடைக்கும். நான் முதலீடு பண்ணது 31 லட்சம் ரூபா மட்டும்தான். இது வந்து ஒரு உதாரணம் மட்டும்தான். இது வந்து பிக்சர் கிடையாது. ஹூஸ் இட் இன்வெஸ்ட் இன் SIP? SIPயில் யார் தான் முதலீடு செய்யலாம்? சேலரி பர்சனல்ஸ், பிஸ்னஸ் மேன், ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், எனியன் கேன் ஸ்டார்ட். ஸோ மாத சம்பளம் வாங்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ யார் வேணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் தொடங்கலாம். SIP வெர்சஸ் லம்சம். SIPங்கிறது மாதம் மாதம் பிக்சராக பண்ணுறது. லம்சம்ங்கிறது அப்பப்போ ஒரு பெரிய தொகை போகிறது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தோம்னா SIP இன்வெஸ்ட் இன் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ரெகுலர்லி, ஸோ ரெடியூஸ் ரிஸ்க், குட் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் சேலரிஸ். சிறிய தொகையை SIPயில் சீரான முதலீடு செய்யறதுனால அபாயம் குறையும். புது முதலீட்டாளர்களுக்கும் மாத சம்பளங்களுக்கும் பொதுவாக எல்லாத்துக்குமே இது வந்தது. லம்சம்ங்கிறது இன்வெஸ்ட் பிக்கர் அமௌண்ட் இன் ஒன்ஸ் ஆர் மல்டிபிள் டைம்ஸ். ஹை ரிஸ்க் பட் சூட்டபிள் வென் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் அண்ட் மார்க்கெட் இஸ் லோ. அப்போ பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணுவது இது அபாயம் அதிகம். சந்தை குறைந்திருக்கும் பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது SIPக்கும் RDக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். SIP வந்து எங்கே முதலீடு செய்கிறது? மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ். ஃபண்ட் ஹவுஸ் நம்ம சொன்ன அந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. இது ஷேர் மார்க்கெட் லிங்க்டு. RDங்கிறது பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. வருமானம் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோம்னா இது மார்க்கெட் லிங்க்டு. 10லேருந்து 14% கிடைக்கிறதுக்கு லாங் டேர்மில் நீண்ட கால அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது கேரண்டி கிடையாது. RDயில் வந்து ஃபிக்ஸட் சுமார் 5லேருந்து 7% கிடைக்கும். ரிஸ்க்கு என்னென்னு பார்த்தோம்னா இதில் மார்க்கெட் ரிஸ்க். ஷேர் மார்க்கெட் ஏறும்போது ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரி SIPயோட வேல்யூ மாறும். RDங்கிறது வெரி சேஃப், கேரண்டட் பேங்க். ஒரு 7% கொடுத்துட்டாங்கன்னா 7% கன்ஃபார்மாக கடைசி வரைக்கும் 5 வருஷத்துக்கு கிடைக்கும். மிகவும் பாதுகாப்பானது. லிக்விடிட்டி, பணத்தை திரும்ப பெறுதல். கேன் ரிடீம் எனி டைம். ஸோ எப்போ வேணால் பணத்தை எடுக்கலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எடுத்தோம்னா 1% வரைக்கும் எக்ஸில் லோட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் RD பொறுத்த வரைக்கும் 5 years RDன்னு போட்டோம்னா முன்னாடி எடுக்க முடியாது. ஒரு எடுத்தோம்னா நமக்கு பெனால்ட்டி வரும். பீட்ஸ் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை ஜெயிக்குமா? SIPங்க நமக்கு 10% மேலே வருமானம் கிடைக்கும்னு சொல்கிறதுனால பணவீக்கத்தை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு சொல்லலாம். RD வந்து நம்ம டேக்ஸ் எந்த ஸ்லாப் இருக்க பொறுத்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நெக் வர வாய்ப்பு இருக்குது. டேக்ஸேஷன் இது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. RD பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்லாப் படி நம்ம டேக்ஸ் கட்டணும். வட்டி வந்து நம்ம வருமானத்தில் சேரும். ஃப்ளெக்சிபிலிட்டி. SIP பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் SIP. ஸ்டெப் அப் ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போ வேணால் தொகையை அதிகம் பண்ணலாம், குறைக்கலாம், பாஸ் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் RD பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, ஃபிக்ஸட் டேட்டு, ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து ஏற்கனவே எவ்வளோ கிடைக்குன்னு முதல்ல சொல்லிடலாம். அந்தளவுக்கு ஃபிக்ஸட் எல்லாமே. சரி,
எஸ்ஐபி நல்லதா ஆர்டி நல்லதா? யாருக்கு அது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், நீண்ட கால செல்வ பெருக்கத்துக்கு எஸ்ஐபி இம்பார்ட்டன்ட். ஆர்டிங்கிறது குறுகிய கால சேமிப்புக்கு ஆர்டி இம்பார்ட்டன்ட். ஸோ கீ மெசேஜ், எஸ்ஐபி ஃபார் growth அண்ட் வெல்த் கிரியேஷன் லாங் டேர்ம், நீண்ட காலத்திற்கு செல்வ வளர்ச்சிக்கு உதவும். ஆர்டிங்கிறது சேஃப்டி அண்ட் ஃபிக்ஸட் சேவிங் ஷார்ட் டேர்ம். ஆர்டிங்கிறது குறுகிய காலத்திற்கு மிக பாதுகாப்பான நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடியது. ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் எஸ்ஐபி: ஸ்டார்ட் ஏர்லி, ஸ்மால் அமௌண்ட் இஸ் பெட்டர் தேன் நாட் இன்வெஸ்டிங், இன்வெஸ்ட் ரெகுலர்லி, ஸ்டே லாங். சீக்கிரமாக தொடங்குங்க. முதலீடு செய்யாமையே இருக்கிறதுக்கு பதிலாக சிறிய தொகை சிறந்தது. தொடர்ந்து முதலீடு செய்யுங்க, நீண்ட காலம் தொடருங்க. நிறைய பேர் இது பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் தள்ளி போட்டு இருப்பாங்க. இப்போ அது பெரிய அமௌண்ட் முடியாட்டியும் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது ஆரம்பிச்சு அட் ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் கிரவுண்டில் இருக்கிற பாருங்க, உள்ள இன்னர் சர்க்கிள். ஸ்டார்ட் ஸ்மால், தென் ஸ்டார்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி, இன்வெஸ்ட் ஃபார் தி லாங் டேர்ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஸ்மால், பிகினிங் வித் ஈவன் ஸ்மால் அமௌண்ட் இஸ் பெட்டர் தேன் நாட் பிகினிங் அட் ஆல். ஆரம்பிக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன அமௌண்ட் ஆரம்பிக்கிறது பெட்டர். அதுபோக ரெண்டாவது, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறதோ அவ்வளோ நல்லது. மூணாவது கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டே இருக்கணும், ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிறுத்தக்கூடாது. மூணாவது இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம், சும்மா 3 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிறத விட 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மிகப்பெரிய அமௌண்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங், தட் இஸ் வட்டிக்கு வட்டி கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் எஸ்ஐபி: யூஸ்வலாக மந்த்லி எஸ்ஐபி தான் காமன், இருந்தால் என்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மந்த்லி எஸ்ஐபி, பை மந்த்லி எஸ்ஐபி, வீக்லி எஸ்ஐபி, டெய்லி எஸ்ஐபி, ஸ்டெப் அப் எஸ்ஐபி. மந்த்லி எஸ்ஐபி யூஸ்வலாக போடுறது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் அண்ட் ஃபிக்ஸட் டேட். ஃபார் எக்ஸாம்பிள் மாதம் 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த 5ஆம் தேதியில் ரெகுலராக போயிடும். இதான் பொதுவாக எல்லா எஸ்ஐபி போடக்கூடியது. பை மந்த்லி, இல்லை எனக்கு வந்து மாதத்துக்கு 2 தடவை போனால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஒரு 2 டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1ஆம் தேதி 5ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா 2 டேட்டில் 2 தடவை போகும். உதாரணத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் போட போதில் 1ஆம் தேதி 5,000, 15ஆம் தேதி 5,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி போய்க்கும். வீக்லி எஸ்ஐபி, எவ்ரி மண்டே ஒரு அமௌண்ட் அந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். டெய்லி எஸ்ஐபி, தினசரி எஸ்ஐபி, இதெல்லாம் வந்து சில ஃபண்ட் ஹவுஸில் சில இதில் மட்டும்தான் இருக்குது, எல்லாத்துலையும் இல்லை. அடுத்து முக்கியமானது என்னன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஸ்டெப் அப் எஸ்ஐபி என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்க்கலாம். What is step up SIP? SIP where your investment amount increases automatically at fixed intervals. For example, 10% increase in every year. Step up SIP ல முதலீட்டு தொகை நிரந்தர காலடி தானாகவே உயரும். உதாரணத்துக்கு வருஷத்துக்கு 10%. நம்ம இந்த வருஷம் 10% ஆரம்பிக்கிறோம்னா நெக்ஸ்ட் இயர் 11,000, 10,000 ஆரம்பிக்கலாமா, அடுத்த வருஷம் 11,000, அதுக்கு அடுத்து 12,000 அப்படியே பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் முதலே கொடுத்துடலாம். எதுக்காக ஒய் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா, அவர் இன்கம் க்ரோஸ் எவரி இயர். நம்ம வந்து சுமாராக வருஷத்துக்கு 10% ஒரு சேலரி எதாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்ஐபி சுட் ஆல்சோ க்ரோ. வருமானம் வருஷம் அதிகரிக்குது. ஸோ அதனால் எஸ்ஐபி அதிகமாக நல்லாயிருக்கும். ஹெல்ப் டு பீட் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை வெல்ல உதவும். கிரியேட் ஹையர் வெல்த் இன் லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு அதிக செல்வம் கொடுக்கறதுக்கு மிக உதவியாக இருக்கும். தினசரி எஸ்ஐபி, டெய்லி எஸ்ஐபி, இது ஒரு நியூ கான்செப்ட். இன் டெய்லி எஸ்ஐபி யூ இன்வெஸ்ட் அட்லீஸ்ட் எ ஸ்மால் அமௌண்ட் எவரி டே இன்ஸ்டீட் ஆஃப் மந்த்லி ஆர் வீக்லி. ஒவ்வொரு நாளும் ஒரு நிரந்தர தொகை முதலீடு செய்கிறீங்க. இது 21 ரூபாலேருந்தே அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு 20 ரூபா தானே சின்னவன் நினைப்போம். ஆனால் 25 வருஷம் ஒரு சுமாராக 12% ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா நமக்கு வந்து 25 வருஷம் கழிச்சு 12,18,856 ரூபா கிடைக்கும். இதே நம்ம 100 ரூபா பண்ண முடியும், எனக்கு டெய்லி 1000 ரூபா இன்கம் வருது, 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ண நினைச்சோம்னா 25 வருஷம் கழிச்சு 58,04,000 மேலே கிடைக்கும். சரி, நான் மாதம் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா we can get 1,16 lakhs. ஸோ ஈவன் பெனிஃபிட் என்ன பார்த்தா தினசரி எஸ்ஐபியில் ஈவன் ஃபைனல் காஸ்ட் ஆவரேஜிங், ஏன்னா டெய்லி மார்க்கெட்டுக்கு டெய்லியுமே வாங்குறதுனால டெய்லி ஆவரேஜும் கிடைக்கும் நமக்கு. ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் இதுக்குள்ள பேடிஎம் மணி ஆப்பில் இது கொடுக்கறதாக பார்த்துருக்கோம். இது மாதிரி வேறு அப்படி இருக்கலாம். இட் இஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் எனி ஆப், இட் இஸ் ஃபார் எஜுகேஷனல், நாட் ரெக்கமெண்டேஷன். கேன் இன்வெஸ்ட், இட் இஸ் ஒன்லி ரூட், யூ கேன் இன்வெஸ்ட் எனி மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ தி ஆப். So come to STP, Systematic Transfer Plan. STP allows you to transfer a fixed amount regularly from one mutual fund, example debt, to another equity fund. This reduces risk and gives smoother return. STP ங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து, உதாரணத்துக்கு
டெட் மியூச்சுவல் ஃபண்ட் கடன் அடைப்பு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு மாதம் குறிப்பிட்ட தொகையை வந்து மாற்றுறது. இது அபாயத்தை கொடுத்து நிலையான வருமானம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 2 lakhs ஏதோ ஒரு அமௌண்ட் வருது, அது ஃபுல்லாகவே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணுறோம். அது டக்குன்னு மார்க்கெட் கண்டிஷன் பார்க்காம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் வர சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டை போட்டு வச்சுட்டு அங்கேருந்து எவ்ரி மந்த் 10,000 சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் படி டெட்லேருந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த ரூபி காஸ்ட் ஆவரேஜிங், இந்த ரெடியூசிங் ரிஸ்க் எல்லாமே நமக்கு பெட்டர் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அது போல் பேங்க்லேயே 2 lakhs வச்சிருக்கலாம்னு சொன்னால் பேங்க்லேயே வச்சிருந்துக்கிறத விட டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3% வரைக்கும் அதிகம் கிடைக்கும். அதுவாக நம்ம பேங்க் வச்சுருந்தோம்னா வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது சடனாக ஒரு அமௌண்ட் கிடைச்சி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிபி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. SWP சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான். சரி, பணத்தை போட்டு வைக்கிறீங்க, எப்போ தான் எடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ நம்ம கோல், உதாரணத்துக்கு நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ரிட்டையர் ஆகிடுறோம். நம்ம அமௌண்ட் பார்த்தா 1 கோடி இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். SWP gives you fixed income every month or quarter from your mutual fund useful for retire and regular cash needs. மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒவ்வொரு மாதமும் அல்லது காலாண்டில் வருமானம் பெறலாம். ஓய்வு பெற்றவர்கள் நிரந்தர பணத்தேவைகளுக்கு உகந்தது. ஸோ மாதம் 50,000 நினைச்சோம்னா நான் 1 கோடி முதலே எடுக்கக்கூடாது. முழுசாக ஒரே மட்டும் எடுக்காமல் 50,000 இன்செஷன் கொடுத்துட்டோம்னா ஒரு 1ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணோம்னா எவ்ரி மந்த் 1ஆம் தேதி மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 50,000 பணம் வந்துடும். மீதி அமௌண்ட் அப்படி உள்ள க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த முதலீடு அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் எஸ்ஐபி. எஸ்ஐபியில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, இது முக்கியமானது. ஸ்டாப்பிங் எஸ்ஐபி டூ ஏர்லி. எஸ்ஐபி சீக்கிரம் ஏதோ சாக்கு பாக்ஸில் நிறுத்திடுறது 2 வருஷம் 3 வருஷத்துலேயே. வித்ராயிங் மணி பிஃபோர் கோல். நான் வந்து ஒரு கோல், உதாரணத்துக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேறு ஏதோ ஒரு கார் வச்சிருக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. சூஸிங் ராங் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். தவறான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை தேர்வு செய்கிறது. எக்ஸ்பெக்டிங் குயிக் ரிட்டர்ன். சில திடீர் பணக்காரன் ஆகணும்னு ஆர்வம் இருக்குது, அப்படி பண்ணாமல் லாங் டேர்மில் பொறுமையாக காத்திருந்தோம்னா நிறைய வருமானம் கிடைக்கும். ஸோ கம் டு க்ளோசிங் மெசேஜ். நிறைவான தகவல், எஸ்ஐபி இஸ் ஸ்மார்ட் வே டு க்ரோ வெல்த் ஸ்டெப் பை ஸ்டெப். எஸ்ஐபி என்றது செல்வத்தை படிப்படியாக நீண்ட காலத்துக்கு வளர்க்கும் சிறந்த வழியாகும். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன எஸ்ஐபி போடாதுங்க, எஸ்ஐபி போட தயாராகிட்டிங்களா? லேட் பண்ணாமல் குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள். எஸ்ஐபிங்கிறது பொதுவாக ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஆனால் எஸ்ஐபி வந்து கடன் சார்ந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வருங்கால வீடியோக்களில் டெட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றியும் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள்.